அன்பானவர்களே, ஆனால் இந்த குர்ஆனை நாம் ரோல் மாடலாக வைத்திருக்கிறோமா? இந்த குர்ஆனை வழிகாட்டியாக வைத்திருக்கிறோமா? குர்ஆனை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒன்லி நன்மைக்காக மட்டும் தான் குர்ஆனை பார்க்கிறோம். சூரே பக்ரா ஓதுகிறோமா, அதில் என்ன நன்மை? சூரே யாசின் ஓதுகிறோமா, அதில் என்ன நன்மை? சூரே வாக்கியா ஓதுகிறோமா, அதில் என்ன நன்மை? அதாவது சூரே தபாரக் ஓதுகிறோமா, அதில் என்ன நன்மை? சூரே இக்லாஸ் ஓதுகிறோமா, அதில் என்ன நன்மை? குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுகிறோமா, அதில் என்ன நன்மை? குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுகிறோமா, அதில் என்ன நன்மை? முழு குர்ஆன் ஓதினால் என்ன நன்மை? இதை மட்டும் தான் பார்த்து பார்த்து ஓதுகிறோம் தவிர, இதை மட்டும் தான் செயல்படுத்துகிறோம் தவிர, இந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த குர்ஆன் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறது. நாம் எந்த துறை எடுத்தாலும் அதை அணுகினாலும் இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. அதன்படி அமல் செய்கிறோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம். இந்த குர்ஆனை சவாபுக்காக மட்டும் தான் பயன்படுத்துகிறார்கள். வழிகாட்டியாக யாரும் பயன்படுத்துவதில்லை. வழிகாட்டியாக பயன்படுத்தியிருந்தால் இன்று முஸ்லிம்கள் உலகத்திலே மிக மிக உயர்ந்த இடத்தில் இருந்திருப்பார்கள். சஹாபாக்கள் வழிகாட்டியாக பயன்படுத்தினார்கள், இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். ஒட்டகம் மேய்க்க தெரியாதவர்கள், ஒட்டகத்தை என்ன தெரியாதவர்கள், இப்படித்தான் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ரோல் மாடலாக ஆக்கினான். உலகத்துடைய ஆட்சி அவர்கள் கையில் தந்தார்.